வணக்கம், வெல்கம் டு S2C Cooking. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிசிபெலாபாத். ரொம்பவே டேஸ்டியான இந்த லஞ்ச் ரெசிப்பியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் புழுங்கல் அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு இது கூட ஒரு 1/4 கிளாஸ் துவரம் பருப்பையும் ஒன்றா சேர்த்து கலந்து கழுவிட்டு இப்போ இதை குக்கரில் போட்டு வேக விட போகிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா 3.5 கிளாஸ் அளந்து ஊற்றியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் இது சேர்த்து இப்போது பருப்பு வேக விடுற கணக்கு வச்சு இதை வேக விட போகிறேன். நம்ம அரிசி வேகிற கணக்கு எடுக்கக்கூடாது, பருப்பு வேகிற கணக்கு எடுத்தோன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1.5 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 5 காய்ந்த மிளகாய். இது இப்போ நம்ம போட்டிருக்க இந்த 1/4 ஆழாக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்த அளவுக்கு இந்த மசாலா சரியான அளவு. இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மிளகாய் மட்டும் கலர் மாறக்கூடாது, அதனால் லாஸ்ட்டாக போட்டு மிளகாவை ஒரு தடவை இது மாதிரி நல்லா வாசனை வர அளவுக்கு கலகலன்னு வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுப்போம். இப்போ இதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த காய்கறிகள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸு, பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி இந்த மாதிரி எந்த காய்கறி உங்களுக்கு பிரியுமோ அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் காய்கறிக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு மாறிடும். நான் இன்றைக்கி வெறும் கத்திரிக்காய், முருங்கைக்காய் மட்டும் போட்டு பண்ண போகிறேன். இது மாதிரி பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கேரட், பூசணிக்காயெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்னஸோடு இருக்கும். ஸோ சிலருக்கு ஸ்வீட்னஸ் இருந்தால் பிடிக்கும், சிலருக்கு ஸ்பைஸியாக பிடிக்கும். இது நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். இப்போ நான் பண்ண போகிறது கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்த பிறகு இந்த வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு ஒரு தடவை வதக்கிடுவோம். இது கூடயே தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக. மஞ்சத்தூளும் ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது, அப்புறம் ஒரு மாதிரி சிறுங்கசப்பாயிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம பருப்பில் வேற மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், அதனால் சிட்டிகை மட்டும் நான் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போது நான் அரிஞ்சு வச்சுருக்க இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதையும் சேர்த்து இப்போது நல்லா வதக்கிக்க போகிறேன். இது மாதிரி எண்ணெயிலே வதக்கினோன்னா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இது காரம் 1/2 டீஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம காய்ந்த மிளகாய் வர அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் 1/2 டீஸ்பூன் மட்டும் குழம்பு மிளகாய் தூள் போட்டு லோ ஃப்ளேமில் இது மாதிரி வதக்கினோன்னா நல்ல கலர் கிடைக்கும் குழம்புக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் இது கூட சேர்த்துடுவோம். யூஸ்வலாக இதை பவுடர் பண்ணி சேர்ப்பாங்க, ஆனால் அது மாதிரி போட்டால் கட்டிகள் ஆகிடும். இது மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம கலந்து விட்டுட்டோன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு அதையும் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இப்போ நான் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து இருக்கு. இப்போ நம்ம இந்த கலவையை அந்த அரிசியோடு சேர்த்து போட்டு கலந்துடுவோம்.
இது கூடவே கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்து கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் இதையும் போட்டு ஒரு தடவை நல்லா கிளறிட்டு இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது மறுபடியும் ஒரே ஒரு விசில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப சுண்டிடுச்சுன்னா அடி பிடிச்சிடும். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இதை ஒரு தடவை கிளறிட்டு 2 விசில் மட்டும் வச்சுட்டு 2வது விசில் வரும்போதே ஆஃப் பண்ணிவிட்டு கீழே உடனே இறக்கி வச்சுட்டு நல்லா ஸ்டீம் ஆறின பிறகு திறந்து பார்க்கலாம். இது ஸ்டீம் நல்லா அடங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான பிசிபெலாபாத் ரெடி ஆகிடுச்சு. வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்குது. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் ஆற கெட்டியாகிடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகிடும். நம்ம சர்வ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கரெக்டான பிசிபெலாபாத். உப்பு காரம் எல்லாமே இந்த அளவு இப்போது நம்ம சொல்லியிருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா இந்த ஆழாக்கு அரிசிக்கும் 1/4 கிளாஸ் பருப்புக்குமே ரொம்ப கரெக்டான அளவுகள். கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.